ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஓல்டு என்சிஆர்டி படிக்கலாமா, நியூ படிக்கலாமா, எந்த மாதிரி படிக்கணும், அதுக்கான தெளிவான வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு என்சிஆர்டி படிக்கணும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ என்னென்ன புக்ஸ் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து படிக்கணும் லிஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 6 to 12 ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6 ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் பாஸ்ட் 1 இதில் கவர் ஆகிறது. அடுத்தது 7th அவர் பாஸ்ட் 2, இது மெடிவல் ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். நெக்ஸ்ட் மாடர்னில் 2 புக் இருக்குது, அவர் பாஸ்ட் 3 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 6th 7th 8th இந்த ஆர்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போகலாம். ஓகே சரிங்க. 8th நம்ம வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 9th and 10th பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்டு 1 அண்ட் இந்தியா அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்டு 2, இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர் ஆகிறது. GS1 மெயின்ஸ் கவர் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள், ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து போகலாம். ஓகே சரி. இப்போ 9th and 10th நம்ம வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த புக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாடர்ன் இந்தியா கிளாஸ் 12. ஓகே, ஸோ பிபின் சந்திரா, இந்த புக் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப எலாபரேட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க, இதை படிச்சே ஆகணும் நீங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இருக்குது அண்ட் மெடிவலும் இருக்குது. ஓகே, இதான் உங்களுக்கு ஓல்டு புக்ஸு. இந்த புக்ஸ் நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு தீம்ஸ் நீங்கள் கையில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ தீம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்ம காமிச்ச அந்த 6th 7th 8th 11th and 12th அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த தீம்ஸ் புக்கை நீங்கள் படித்தா தீம்ஸில் பார்ட் 1 ஏன்ஷியன்ட் கவர் ஆகிறது, அண்ட் பார்ட் 2 உங்களுக்கு மெடிவல் கவர் ஆகும், பார்ட் 3 உங்களுக்கான மாடர்ன். ஓகேவா? இதில் அதிகமாக உங்களுக்கு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒரு டைம் லைன் மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கும். சொல்லப்போனால் ஒரு சாப்டர் உங்களுக்கு ஒரு 30 பேஜ் கிட்ட இருக்கும். 30 பேஜ் படிக்கிறதுக்கு மினிமம் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தா 1 hourல இந்த ஒரு சாப்டர் நீங்கள் முடிச்சிடலாம். அதாவது லைன் பை லைனாக படித்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக படிக்கிறதுக்கு ஒரு 45 to 1 hourல ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். இதை நிச்சயமாக நீங்கள் வந்து படிக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. நீங்கள் 6th அதை ஃபுல்லாக முடிச்சு இதை படித்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இதை வந்து படித்தா போதும். ஹிஸ்ட்ரிக்கு இந்த என்சைட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதை ஃபுல்லாக முடிச்சாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மற்ற புக்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வரும், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.